ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட் நொசிட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாமா? ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சம் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் வந்து பண்ணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் சிலதாக இருக்குது, பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபான் வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து பண்ணாக்க நீங்கள் டெவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுறது நாம் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு இங்கே இருக்கிற இந்த ஆர்ட் இமேஜ் இருப்பாருங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டெஸ்ட்டே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபான் நேம் ஷோ தான், ஜஸ்ட் அது கிளிக் பண்ண கீழே வேவன் ஃபான்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து ஃபான் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டவுன்லோட் மொபைல் ஷோ ஆகும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் அந்த ஃபைலுக்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஓகே, ஸோ ஃபானோட நேம் வந்து பண்ணாக்கி தான் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்போர்ட் ஆகிடுச்சா? இப்போ உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணால் அதே ப்ராஜெக்ட்டை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபான் வந்து பண்ணால் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஃபிக்ஸட் இருக்கும். அப்படியே அது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆனாக்க அது எப்படி ஃபிக்ஸட்னு வந்து பண்ணாக்கா நான் வீடியோவில் போக போக வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதில் இப்போ நாம் இதில் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே குரூப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கில் போயிட்டு மீண்டும் நீங்கள் கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் அந்த பிக்கு நிறைய செய்யலாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதுங்க கில் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி கட் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ அடைச்சா இது வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்க கொஞ்சம் கட் ஆகும், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த எரரை அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு போதும், அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஆடாயிடுச்சா? நெக்ஸ்ட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த ஆர்ட் இமேஜ் ஸ்டார்டிங் இடத்துக்கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீண்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்க ஒரு டெப்லெட் கொடுத்துருப்பேன். ஸோ ஒரே செகண்ட் தான் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே நீங்கள் ப்ளஸ்ஸை நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ அந்த வீடியோ சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த குரூப் பிக்குக்கு கீழே வரவே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் அப்போஸில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்குங்க. ஓகே, இப்போ அப்படிங்க வந்து பண்ணாக்கா நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச் ஆகினே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் VIன்னு மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்தா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க பிளிஞ்ச் அவுட் வந்து பண்ணாக்க ஆஃபில் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க சைஸ் இருக்கா ஜஸ்ட் வேல்யூ மட்டும் வந்து பண்ணாக்க கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 81 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணாக்க ஆட் கலர்னு வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி இருப்பாருங்க, சர்க்கிளுக்கு நேரம் சைடில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருப்பாருங்க சின்னதாக, ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணுறீங்களோ அது இல்லாமல் அந்த ஆர்ட் இருப்பாருங்க. ஸோ அது எந்த மாதிரி கலரில் இருக்கும் ஸோ அந்த கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட் இந்த டென்ட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதே சேம் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இதாகிடுச்சா? ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணிட்டு டபுள் லேயருக்கு அது வந்து பண்ண கொடுத்தா போதும், அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து பண்ணாக்க டார்க்னஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்க மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ ஈஸி தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துனாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு
ஆரஞ்சு கலர் இருக்கா இதில் வந்து பண்ணாக்க பிக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சில எஃபெக்ட் கொடுத்துருக்கேன், சில எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இருக்காது. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு மிட் நீங்கள் கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு அந்த சைலுக்கு ஆப் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் கரெக்டாக எது வரைக்கும் நீங்கள் பிக் ஆட் பண்ணுறீங்கனாக்கா கரெக்டாக 7.16 வரைக்கும் இப்போ நான் ஆட் பண்ண பாருங்கள். இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு 1 பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான எஃபெக்ட்டே நம்ம எடிட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படி இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் இருக்கா அதில் நீங்கள் கில் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த சைடில் 3 பட்டனை கில் போயிட்டு கஃபெட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ அதுக்கு மேலே இருக்கிற இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் கில் போயிட்டு மேலே டில்ட் ஆப்ஷன் இருக்கா கில் பண்ணி நீங்கள் டீல் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம மிக்சிங் ஆகின அந்த எஃபெக்ட் எல்லாமே நம்ம எடிட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசக்ஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க லாஸ்ட்டு வேப்னு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டேட்டஸ் நீங்கள் கில் போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா? அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க மேக்னியூ இருக்கும், அது நீங்கள் கில் போயிட்டு ஒரு 0.7 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு அது லைட்டாக இருந்தாலே போதும். ஸோ இப்போ அப்படிங்க மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க பிளேஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கட் அந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் இதோடைய வேலையை வந்து பண்ணாக்க கொஞ்சம் லைட்டாக வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிங்க ஒரு 1 பாயிண்ட்டுக்கு மேலே சம்திங். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் கட் அந்த எஃபெக்ட் ஆகிடுச்சு. இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நான் மேக்னியூர்லேயே இன்னும் கொஞ்சம் லைட்டு நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 0.15 வச்சுக்கலாமா? ஓகே, மூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க பிளேஸுடைய வேல்யூ வந்து பண்ணாக்க 0.53. ஸோ மேக்னியூ வேல்யூ வந்து பண்ணாக்க ஒரு 0.4 இந்த மாதிரி வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு மட்டும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் எக்ஸ்ப்ரெஷன் காமன் எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் அது இங்கே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் அண்ட் பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டிங் வந்துட்டு இதோட வேல்யூ வந்து பண்ணாக்க லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சென்டராக பார்த்துட்டு அவங்க ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கீஃபேம் வந்துட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு போயிட்டு இதை இன்னும் கொஞ்சம் லைட்டு நம்ம வந்து பண்ணாக்க நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கீஃபேம் போயிட்டு கொஞ்சம் லைட்டு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 கீஃபேமுக்கும் சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் புல் பார்த்த மாதிரி கரெக்டாக அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சா நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட்டை அடுத்த பிக்கு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா? ஜஸ்ட் அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு காப்பிலே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸ் சைடில் கீழே வந்து பண்ணாக்க பேஸ்டேலுக்கு நேரம் ஒரு இயர் மாதிரி இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டையும் இந்த ஸ்பீட் ஐக்கன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும், அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிக்கை செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு பேஸ்டேல் கொடுத்தா மட்டும் போதும், இது ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் எத்தனை பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஜஸ்ட் அத்தனை பிக்கும் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்க மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்க்கலாமா? ஸோ அது கரெக்டாக வந்து பார்த்தினாக்க இந்த லேயர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து பண்ணாக்க சாங்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த ஸ்கொயர் பாக்ஸ் லேயரிங் கிளிக் போயிட்டு கீழே எடிபிஎஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் சைஸில் வந்து பண்ணாக்க எக்ஸ் இருப்பாருங்க, ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேம் கொஞ்சம் கவர் ஆகிற வரைக்கும் லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்க, ஒரு 700க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ கீழே ஒய் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கரெக்டாக ஒரு 245 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ இந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு மிட் இங்கே கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்குக்கு நேரம் சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு விட்டுட்டு ஸோ இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மர்ஜ் பண்ணிடலாமா? ஸோ அது பிக்குக்கு நேரம் சைடில் கடுமை இருக்குது அந்த இடத்துல நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ண செலக்ட் ஆகும், அதுக்கு மேலே லேயர் நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே குரூப் ஆப்ஸில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருப்பாருங்க அது கிளிக் பண்ணல போதும் அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை
பிக் ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் போய்ங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டேல்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. ஓகே. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பண்ணாக்க இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பிக்கு அந்த மாதிரி ஷோருமா அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து பண்ணாக்கி கீழே லைட் ஒரு டார்க்காக வந்து ஒரு ஷேட் ஆட் பண்ணலாமா, அப்போ தான் அந்த லிக்ஸ் வந்து பண்ணாக்க கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டூப்ளே இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ கீழே இருக்கிற அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் நார்மல் இருந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு சைடில் கலஃப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் மேலே தட ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ மேலே பிளாக் கலர் மாதிரி பாருங்கள், அது உங்கள் விரலால் நீங்கள் மூவ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இந்த சைடில் ஒயிட் இருக்கா அது அப்படி இங்கே மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கீழே வந்து இப்போ எனக்கு ஒயிட் கலர் மாதிரி பாக்ஸ் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஓகே. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இந்த ஒயிட் கலரையும் இந்த டார்க்னஸையும் கொஞ்சம் அசென்ட் பண்ணி கீழே மட்டும் லைட்டாக ஒரு டார்க் அண்ட் ஷேடில் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்கி எனக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. ஸோ பழச்சா இப்போ அப்படி நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ மூவ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து பண்ணாக்க மேலுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டூப்ளே இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துங்க. இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு இப்போ டூப்ளிகேட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. இப்போ ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே முடிச்சல் போயிட்டு இப்போ அந்த புக்கு கீழே வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதே சேம் இடத்துல அடுத்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பிக் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ண உங்களுக்கு வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன் ஷார்ட்டாக. ஜஸ்ட் அதுக்கு செகண்ட் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணிட்டு மீடியம் கிளிக் பண்ணிட்டு நான் எடிட் பண்ணுற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நான் எஸ்டிமேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பழைய பிக் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த சைடில் 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு கஃபிட்டு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண நியூ பிக்கில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுங்க. ஓகே. இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ இந்த பிக் அந்த மாதிரி ஷேடுமோ அந்த மாதிரி அசைன் பண்ணி கட் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த பழைய பிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே டிலீட் ஆப்ஷன் இருப்பாருங்க கிளிக் பண்ணி டிலீட் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ பிக்கு சேஞ்ச் ஆச்சா. ஸோ இதே சேம் இடத்துல அடுத்து இருக்கிற ரெண்டுத்துக்கும் நீங்கள் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கான மூவ்ஃபிட் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணலாமா. ஸோ அதுக்கு அப்படியே இங்கே முன்னாடி போனீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணாக்க எடிட் பண்ண பாருங்கள். இதில் இருக்கிற ஏதோ ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க வேப்னு ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு கஃபிட்டை வந்து பண்ண கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்கா அடுத்து இருக்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து மூணுத்துக்கும் வந்து பண்ணாக்கா நம்ம பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ லைட்டாக அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சா. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கான மூவ்ஃபிட் வந்து பண்ணாக்கா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கிஃபம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது உங்களுக்கு வந்து பண்ண கீழேருந்து வரணுமா இல்லை மேலேருந்து வரணுமா இல்லை சைட்லேருந்து வரணுமா இந்த சைட்லேருந்து வரணுமா எப்படி வேணுமோ அப்படி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பிக்கு கீழேருந்து வர மாதிரி ஆட் பண்ணுறேன். ஓகே. இப்போ இந்த 2 கிஃபம் சென்டரை கொண்டு போயிட்டு கிராஃப் ஆப்ஷிக்கல் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுறமோ கிராஃபை நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ இப்போ கரெக்டாக மூவ்ஃபிட் ஆடியாச்சா. ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்து இருக்க 3 குரூப்புக்கும் ஜஸ்ட்டு அந்த மூவ்ஃபிட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஒரு எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு குரூப் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரல் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் மோஷன் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிட்டு டிவால்யூ வந்து பண்ணாக்க கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு 0.70 இதே போதும். ஜஸ்ட் இப்போ அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு கஃபிட்டு கொடுத்து ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை அடுத்து இருக்க 3 குரூப்புக்கும் ஜஸ்ட் நீங்கள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு லிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துனாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு 3 லேயர் கொடுத்துருப்பேன். 3 இல்லை 4 லேயர் இருக்கு. ஸோ கீழே வந்து பண்ண ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கா அந்த லேயருக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே நீங்கள் கொண்டு போங்க. கரெக்டாக அந்த 4 குரூப்புக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஓகே. ஸோ இதே சேம் இடத்துல நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கா அதையும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லிரிக்ஸ் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எல்லா லேயருக்கும் மேலே நீங்கள் கொண்டு போய்க்கங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு இந்த இடத்துல ஒரு புல் லேயர் இருக்கா, அது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேலே கொண்டு போய் விட்டுக்குங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல லிரிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு அன்குரூப்பு கொடுத்தா மட்டும் போதும். லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். ஓகே. ஸோ நான் முன்னாடி சொன்ன பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க லிரிக்ஸுடைய ஃபாண்ட் உங்களுக்கு ஆட் ஆகலைனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸானு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட்டில் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸன் இருக்கும். அது கிளிக் பண்ணல போதும் அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே. ஸோ சேஞ்ச் ஆகலைனாக்கா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்டோட கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்கனாக்கா இந்த சைடில் கலர் ஃபில்டர் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் 10 மினிட் சூப்பராக உங்களுக்கு வீடியோ ரெடி ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்க மறக்காமல் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ்.